ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த சயின்ஸுடைய வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்ல இருக்க எல்லா யூனிட்டுடைய வேர் டு ஸ்டடியுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ சயின்ஸில் வந்து நம்ம என்னென்ன வந்து படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்ஸுடைய வேர் டு ஸ்டடி தான் வந்து சயின்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேரண்டத்தின் இயல்பு. பேரண்டத்தின் இயல்புன்றப்ப நம்மளுடைய இது என்னது, சோலார் ஃபேமிலி. சோலார் ஃபேமிலியில் என்னென்ன கோள்கள்லாம் இருக்குது, அதோடைய துணைக்கோள்கள் என்ன, ப்ளஸ் வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புவிமைய கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது யாரெல்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சூரிய மைய கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கருத்துளை, இது மாதிரி உள்ளதெல்லாமே இந்த லெசன்ஸில் அடங்கும். ப்ளஸ் வந்து இப்போ செவ்வாய்னா மங்கள்யான் அனுப்புனாங்க, சந்திரனுக்கு சந்திராயன் அனுப்புனாங்க, அது மாதிரி சயின்டிஸ்ட்டுகள் பற்றியும் என்னென்ன நம்ம கோள்களுக்கு என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இதில் இருக்கும். அது எங்கெங்கே இருக்குதுன்றதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. 6th சோஷியல் சயின்ஸ் புக்கில், சயின்ஸ் இல்லை இந்த லெசன் மட்டும், சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் டேர்ம் 1ல் லெசன் 1ல் வந்து நம்மளுக்கு சூரிய குடும்பத்தை பற்றி இருக்கும். அந்த லெசன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th டேர்ம் 3ல் சயின்ஸில் லெசன் 2, 8th சயின்ஸில் லெசன் 8, 9th சயின்ஸில் லெசன் 9. அவ்வளோதான் பேரண்டத்தின் இயல்புடைய பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது நீங்கள் சயின்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 9th and 10th வர லெசன்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதுதான் வரும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம அளப்போம், மீட்டர்னு அளப்போம். தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரு, பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோ. அது மாதிரி சயின்டிஃபிக் டேர்ம்லையும் வெப்பநிலைனா கெல்வின், மின்னோட்டம்னா வந்து என்னது ஆம்பியர், மின்னூட்டம்னா கூலும், விசைனா நியூட்டன். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் எஸ்ஐ அலகுகள் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு அளவீடுகள் பற்றி படிக்கிறது இந்த இதுக்குள்ளே கவர் ஆகும். இது எங்கே இருக்குன்னா 6th டேர்ம் 1ல் லெசன் 3ல் இருக்குது, 7th டேர்ம் 1ல் லெசன் 3, 8th சயின்ஸில் லெசன் 4ல் இருக்குது, 9th சயின்ஸில் லெசன் 10ல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவியலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற விதிகள். நியூட்டன் லா இருக்கும், ஃபர்ஸ்ட் லா இருக்கும், செகண்ட் லா இருக்கும், தேர்ட் லா இருக்கும், ஓம் விதி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இருக்க விதிகள் பற்றி எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அங்கங்கே சொல்லியிருக்க விதிகள் எல்லாமே தனியாக எடுத்து வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓம் விதி, V=IR, அது மாதிரி இருக்க விதிகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும்னா 9th சயின்ஸில் லெசன் 5 and 9, 10th லெசன் 3 and 4ல் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விசையோடைய எஸ்ஐ அலகுனா என்ன, நியூட்டன். அப்போ விசை வந்து கொடுக்கும்போது அதோடைய எப்படி இருக்குது, அதோடைய இயக்கம் என்ன, அதோடைய நிலைமம் எப்படி இருக்குது, அதோடைய திருப்புத்திறன் என்ன இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த லெசன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 6th டேர்ம் 1ல் லெசன் 2ல் இருக்குது, 7th டேர்ம் 1ல் லெசன் 2, 8th சயின்ஸில் லெசன் 2, 9th சயின்ஸில் லெசன் 2 and 3, 10th சயின்ஸில் லெசன் 1ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மின்னியல். மின்னியல்ன்றப்போ மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன, மின் விசைனா என்ன, மின் புலம்னா என்ன, மின் தடைனா என்ன, அது மாதிரி உங்களுக்கு மின்னோட்டம் ரிலேட்டடாக வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. இது எங்கெங்கே இருக்குன்னா 6th டேர்ம் 2ல் லெசன் 2, 7th டேர்ம் 2ல் லெசன் 2, 8th சயின்ஸில் லெசன் 5, 9th சயின்ஸில் லெசன் 4, 10th சயின்ஸில் லெசன் 4ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காந்தவியல் கொடுத்துருக்காங்க. காந்தவியல்னு சொல்லும்போது காந்த புலம்னா என்ன, காந்த விசை கோடுகள்னா என்ன, பிளெமிங்கோட இடக்கை விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, வழக்கை விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, அது மாதிரி மேக்னெட்டிக் வந்து பற்றினது வந்து உங்களுக்கு இந்த லெசன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. 6th டேர்ம் 3ல் லெசன் 1, 8th சயின்ஸில் லெசன் 7, 9th சயின்ஸில் லெசன் 5ல் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி கொடுத்துருப்பாங்க. ஒளின்றது இந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஒளி நீங்கள் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இங்கே ஒளி விலகல் விதிகள் என்ன, ஒளி எதிரொலிப்பு விதிகள் என்ன, ஸ்னெல் விதி என்னன்றது சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் குழியாடியுடைய பயன்கள் என்ன, குவியாடியுடைய பயன்கள் என்ன, அந்த லென்ஸு, ஒளியினுடைய திசைவேகம், இதெல்லாம் பற்றி இந்த லெசன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 1, 8th சயின்ஸில் லெசன் 3, 9th சயின்ஸில் லெசன் 6, 10th சயின்ஸில் லெசன் 2. நெக்ஸ்ட்டு ஒளி. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஒளின்றது நீங்கள் எடுத்துக்கும் போது அதோடைய வீச்சு என்ன, அதோடைய அதிர்வெண் என்ன, அதோடைய அலைவு நேரம், அதோடைய திசைவேகம், இதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒளி எப்படி பரவுது, எப்படி வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக வந்து பரவி நெக்ஸ்ட் இதுக்கு போகுது, அதோடைய நெட்டலைகள் என்ன, அதோடைய மீ ஒளிகள்னா என்ன, அதெல்லாம் பற்றி இந்த லெசன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th சயின்ஸில் லெசன் 6, 9th சயின்ஸில் லெசன் 8, 10th சயின்ஸில் லெசன் 5.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெப்பம். நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஒளி வெப்பம் இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து வந்துடும். ஸோ வெப்பமில் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெப்பச்சலனம்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சுனா என்ன, வெப்ப கடத்தல்னா என்ன, தன்வெப்ப ஏற்புத்திறனா என்ன, இதெல்லாம் பற்றி இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா படித்து 1க்கு 2 டைம் ரீட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்குன்னா 6th சயின்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1, 7th சயின்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1, 8th சயின்ஸில் லெசன் 4, 9th சயின்ஸில் வந்து லெசன் 7, 10th சயின்ஸில் லெசன் 3ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா 10th சயின்ஸில் லெசன் 6லையும் 9th சயின்ஸ் லெசன் 11லையும் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலக்ட்ரான் பற்றி சொல்லியிருப்பாங்க, நியூட்ரான் பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறையன் பற்றி சொல்லியிருப்பாங்க, அணியன் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்ன, அணுக்கரு இணைவுனா என்ன, அணுக்கரு பிளவுனா என்ன, அதில் எந்த இது வந்து பயன்படுது, ஹைட்ரஜன் குண்டா இல்லை அணுகுண்டா, அது மாதிரி உள்ளது எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒளி வெப்பம் அணுக்கரு இயற்பியல் விசை இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து 9th and 10th உள்ள லெசன்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கான வேர் டு ஸ்டடி வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.